ஓகே, தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டெக் யூடியூப் சேனல். முந்தானேத் தான் இந்தியன் கவர்மெண்ட் பப்ஜியை பேன் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நேற்று பார்த்தீங்கன்னா பப்ஜியை ப்ளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த பப்ஜி சர்வரை இந்தியாவிலும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பப்ஜி சர்வரை இந்தியாவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற யாராலையும் பப்ஜியை ஆக்சஸ் பண்ண முடியாது. இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிக்டாக்குக்கும் நடந்துச்சு. டிக்டாக் எப்போ பேன் பண்ணாங்களோ அந்த டிக்டாக் விட்டு போன இடத்த நிறைய கம்பெனிஸ் பிடிக்க ட்ரை பண்ணாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு டிக்டாக் மாதிரியே ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. அதேமாதிரி எம்எஸ் பிளேயரில் எம்எஸ் பிளேயர் டிக்காடக்குன்னு நினைக்கிறேன், அது மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. இதேமாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸை கொண்டு டிக்டாக் விட்டு போனால் அந்த இடத்த நிறைய கம்பெனிஸ் பிடிக்க ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ பப்ஜியும் பேன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் பப்ஜி விட்டு போன அந்த இடத்த நிறைய கம்பெனிஸ் பிடிக்க ட்ரை பண்றாங்க. அதோட முதல் அடியா இந்தியர்களாலேயே உருவாக்கப்பட்ட பப்ஜின்ற ஒரு கேம் கூடிய சீக்கிரத்தில் வரப்போறதா ஒரு நியூஸ் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை யார் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய் குமார் என்ற ஒரு இந்தியா பாலிவுட் ஆக்டர் அவங்களோட ட்விட்டர்ல ட்வீட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்தியர்களாலே உருவாக்கப்பட்ட ஒரு பேட்டில் கிரவுண்ட் கேமை கொண்டு வர போறோம். அப்போ அந்த கேம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா FAUG. அந்த கேமோட ஃபுல் மீனிங் என்னன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த கேமோட ஃபர்ஸ்ட் போஸ்டரையும் அவங்க அதில் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த FAUG அந்த கம்பெனியும் அம்மா மோடியையும் டேக் பண்ணி தான் இந்த ட்வீட் போட்டிருக்காங்க. எதனால சம்மந்தமே இல்லாமல் மோடியை டேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இ ஸ்போர்ட்ஸை இந்தியாவில் அதிகமாக டெவலப் பண்ணணும்னு சொன்னாங்க. இ ஸ்போர்ட்ஸ்லாம் வேற ஒன்றும் இல்லை, வீடியோ கேம்ஸை தான் நம்ம இ ஸ்போர்ட்ஸ் சொல்லுவோம். அதனால தான் நாங்கள் இந்த FAUG கேம் மூலமாக இ ஸ்போர்ட்ஸை இந்தியாவில் டெவலப் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பப்ஜிக்கு அல்டர்னேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு இந்தியர்களாலே உருவாக்கப்பட்ட ஒரு கேமை நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெரிவிக்கிறதுக்கு தான் மோடியும் அதில் டேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கேமை பற்றி ஃபுல்லா பார்க்கலாம். இந்த கேமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா FAUG, அதாவது ஃபியர்லெஸ் அண்ட் யுனைடெட் கான்னு சொல்லுவாங்க. அப்படியே பப்ஜியை காப்பி பண்ணி வச்ச மாதிரியே இருக்கு. ஜஸ்ட் பீக்கு பதில் எஃப் மட்டும் மாற்றி வந்திருக்காங்க. இந்த FAUG இந்த கேம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பிளேயர்ஸ் பேட்டில் கிரவுண்ட் கேம் மாதிரி தான் இருக்கும். அதாவது பப்ஜியில் எப்படி ஒரு 100 பேரை ஒரு தீவில் இறக்கி விட்டு சண்டை போட விடுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த கேமும் இருக்க போகுது. இந்த FAUG இந்த கேம் என்கோர் என்ற ஒரு பெங்களூர் பேஸ்டு கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் போட்டு தான் இப்போ இந்த கேமை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த கேம் பிளே ஸ்டோர்லையும் கொண்டு வந்துருவாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த FAUG கேம் இன்னொரு நல்ல விஷயத்தையும் செஞ்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த FAUG கேம் மூலமாக வர ரெவன்யூல நாங்கள் ஒரு 20% இந்தியன் ஆர்மிக்கு தரப்போறதா சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இப்போ இந்த FAUG கேம் ஒரு 100 crores ஒரு மந்த்துக்கு ரெவன்யூவா எடுக்கிறாங்கன்னா அதில் ஒரு 20 crores இந்தியன் ஆர்மிக்கு தந்துருவாங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால தான் நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ இன்னைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்ல நினைச்சேன். ஓகே, அம்மா இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜி எப்போ பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணாங்களோ நிறைய பப்ஜி பிளேயர்ஸ் சோஷியல் மீடியாவில் அதிகமாக கதறினாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீலும் பண்ணாங்க. ஆனால் இங்கே பப்ஜி பேன் பண்ணது மூலமாக நமக்கு ஒரு சில நல்ல விஷயமும் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பப்ஜி பேன் பண்ணதால் தான் பப்ஜி மாதிரியே இருக்கிற நிறைய கேம்ஸ் நமக்கு வரப்போகுது. நமக்கும் விளையாடுறதுக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. இதில் ஒரு சில கேம் பப்ஜி மாதிரியே இருக்கும். இதில் ஒரு சில கேம்ஸ் பப்ஜி விடவும் நல்லா இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதனால பப்ஜி பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. பப்ஜி பேன் பண்ணலையும் நமக்கு ஒரு சில நன்மைகள் இருக்கு. ஓகே நண்பா, அவள் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேற என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாம். நன்றி.